வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஜானகி வந்துட்டு நேரா நம்ம மைதிலி கிட்ட போய் சொல்றாங்க. மைதிலி கேக்குறாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? அப்ப ஜானகி சொல்றாங்க, மைதிலி, நான் தான் நேத்தே சொல்லியிருந்தல்ல, நேத்து ரேவதி அப்படிங்கிற பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால, எனக்கு கூட ஒரு வேலை அவங்க அம்மா கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தால, அவளை பாக்குறதுக்காக தான் போயிருந்தேன். அவங்க அம்மா அவங்க மாப்பிள்ளை யாரோ ராஜாவா, அவர் வந்த பிறகு எனக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிருச்சா, அதனால நாளைக்கு செங்கல் சூளையில ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருக்காங்க. இதை கேட்டதோட மைதிலியும், சரிங்க, உங்களை வந்துட்டு இப்ப வேலைக்கு போகணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல மைதிலி, இப்படியே வீட்லயே உட்கார்ந்துருந்தா எனக்கு தீபாவோட ஞாபகமாவே வருது. அதனாலதான் கொஞ்சம் வெளியில போனேன் அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு வேலை பார்ப்பேன்னு. என்னதான் இருந்தாலும் நம்மளால நடந்ததை என்னைக்குமே மாத்த முடியாது. அட்லீஸ்ட் நான் போயிட்டு வேலை பார்த்து ஒரு சில விஷயங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, அப்படியே நம்மளுக்கும் ஏதாவது வாங்கிக்கலாம். இது கேட்டதோட மைதிலையும், சரிங்கத்த, உங்க முடிவை எப்படி மாத்த முடியும்? அந்த பொண்ணு தெய்வம் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாலே எனக்கு அதுவே போதும்ட்ட. இது கேட்டதோட அந்த ஜானகியும், ஆமா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு தீபாவோட ஞாபகம் தான் வருது. அந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அதுக்கு மைதிலி சொல்றாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உங்க முகத்திலேயே நான் சந்தோஷத்தை பாக்குறேன். பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அந்த பொண்ணை அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இப்ப பார்த்ததுதான், இதுக்கப்புறம் நான் எப்ப பாப்பணும்? மைதிலி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு கண்டிப்பா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு. இதை கேட்டுட்டும் ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. ஜானகி நேரா தீபா கிட்ட போயிட்டு, தீபா, உன்னை மறக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா என்ன நடந்தாலும் சரி உன்னை சுத்தமா என்னால மறக்கவே முடியல. அதனாலதான் இப்படி வேலைக்கு போறேன். நான் வேலைக்கு போறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஆனா உன்னை மறக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல தீபா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, இன்னைக்கு புதுசா ஒரு லேடி வேலைக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கணுமோ அதை கரெக்டா போட்டு கொடுத்துரு. இதை கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சரிங்கத்த, நேத்தே அவங்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், சரியா என்னால பார்க்க முடியல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்ன மாப்பிள்ள, நாளைக்கு அவங்க செங்கல் சூளைக்கு வருவாங்க. அப்ப அவங்கள பார்த்துட்டு எந்த ஒர்க் அவங்களுக்கு கரெக்டா வருமோ அதை அவங்களுக்கு போட்டு கொடு, சரியா? இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா கார்த்திக் நேரா ரூமுக்கு போறாரு. அங்க போனதோட ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, நேத்து ஒரு அம்மாவை பார்த்தேன், நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்களோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்களாம் மலையில இருந்து கீழே விழுந்து. இது கேட்டதோட கார்த்திக் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, ரொம்ப சின்ன பொண்ணா, சின்ன வயசுலயே அவங்க பறி கொடுத்துட்டாங்க போல, பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்கள மறக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களாம். நாளைக்கு நம்ம செங்கல் சோலைக்கு தான் அவங்க வேலைக்கு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் போட்டு கொடுத்துறாரு, சரியா? இதை கேட்டதோட கார்த்திகேயன், சரி ரேவதி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா கார்த்திக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை அவங்களா இருக்குமோ அப்படின்னு. ஆனா கார்த்திக் நடிக்கிறாரு, அவங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் போன் அடிச்சு கேட்டுப்போம் அப்படின்னு கார்த்திக் நேரா மைதிலிக்கு போன் பண்றாங்க. மைதிலி போனை பார்த்துட்டு, மாப்பிள்ளதான் போன் பண்றாரு அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக் மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் சொல்றாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மைதிலி சொல்றாங்க, நல்லா இருக்கும். அதுக்கு கார்த்திக் கேக்குறாரு, இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி வீட்டுல தானே இருக்கீங்க, இது மாதிரி எங்கேயும் வேலைக்கு இல்ல போகல இல்ல, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாவே எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போதும் மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை, சரியா? இது கேட்டதோட மைதிலியும், சரிங்க மாப்பிள்ள, ஆனா நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு எங்களை பாத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஆரம்பத்துல உங்க எல்லாரையும் நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். கார்த்திக் சொல்றாரு, சரி பரவாயில்ல விடுங்க. அம்மா எங்க இருக்காங்க? மைதிலி சொல்றாங்க, அம்மா பக்கத்துலதான் இருக்காங்க, கொடுக்குறேன் அப்படின்ட்டு. மைதிலி போனை கொடுக்குறாங்க. ஜானகி போனை வாங்கி, சொல்லுங்க மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, நல்லா இருக்கீங்களா அத்தை? ஜானகி சொல்றாங்க, நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? கார்த்திக் சொல்றாரு, நல்லா இருக்கேன் அத்தை. இங்க பாருங்க, உங்களுக்கு ஹெல்த் இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கு. இங்கேயும் வேலைக்கு போக கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு எங்கேயும் வேலைக்கு போற வேலையை வச்சுக்காதீங்க. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பிடுறீங்க. நான் எங்க மாப்பிள்ள வேலைக்கு போக போறேன்? நான் எங்கேயும் போகல மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க அத்தை, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் போன் பண்றேன். ஜானகியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மைதிலி சொல்றாங்க, அத்தை மாப்பிள்ள கிட்ட போய் சொல்றது தப்பு இல்லையா? ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மைதிலி, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா ரொம்ப வேதனைப்படுவாரு. அதனாலதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லல. சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். நான் வேலைக்கு போறது அவருக்கு என்ன தெரியவா போகுது? இது கேட்டதோட மைதிலியும், சரிங்க அத்தை, உங்களோட முடிவை யாரு மாத்த முடியும் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும், சரி நாளைக்கு காலையிலேயே நான் வேலைக்கு போகணும், நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்ட்டு போறாங்க. மைதிலி இதையெல்லாம் பார்த்துட்டு, எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோமே தீபா, இந்த அளவுக்கு நீ சீக்கிரம் எங்க எல்லாரையுமே விட்டுட்டு போவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு மைதிலியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆரம்பத்துல மைதிலி தீபாவை அப்படி வெறுத்து பேசினாங்க. ஆனா இப்ப மைதிலி அந்த அளவுக்கு தீபாவை நேசிக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு மறுநாள் காலை வேலைக்கு கிளம்புறாரு. நேரா அந்த செங்கல் சோலைக்கு போறாரு. மைதிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஜானகியை வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஜானகி நேரா செங்கல் சோலையில வந்து நிக்கிறாங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு ரொம்ப முக்கியமான போன் வந்துருது. அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் தான் நிக்கிறாரு. கார்த்திக் போன் எடுத்துட்டு போயிடுறாரு. மயில் வாகனம் தான் நம்ம மைதிலியை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான வேலையை போட்டு கொடுக்குறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, நீங்க தானே நேத்து ரேவதி அனுப்புனாலும் உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாம நார்மலான வேலை தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்ததோட மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நேத்து வந்துட்டு ரேவதி ஒரு ஆளை கூட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு வேலை போட்டு கொடுத்தாச்சு. இதோ அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியும் சரி வேலை பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மயக்கமிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு கூடி ஓடுறாங்க. மயில்வாகன சொல்றாரு, யாரோ அங்க மயக்கமிட்டு விழுந்துட்டாங்க, யாருன்னு தெரியல, வாங்க போகலாம் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. அங்க போய் நம்ம கார்த்தி பாக்குறாரு. பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஜானகி வந்துட்டு அப்படியே மயக்கத்துல கிடக்குறாங்க. கார்த்திக் பார்த்துட்டு ஐயோ அத்தை அப்படின்னு சொல்ல, மயில் மகனை பார்த்துட்டு என்ன இது கார்த்திக் மாப்பிள்ள இவங்களை அத்தைன்னு சொல்றாரு அப்படின்னு பாக்குறாங்க. கார்த்திக் அங்க உள்ளவங்க கிட்ட ஓடி போய் தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு வராங்க. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நேரா ஜானகியோட முகத்துல தெளிக்கிறாங்க. ஜானகி லைட்டா கண்முழிக்கிறாங்க. கார்த்திக் ஜானகி வந்துட்டு அத்தை எலும்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜானகி கார்த்திய பார்த்ததோட செம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஜானகி கார்த்திய பார்த்துட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மயில் வாகனத்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கார்த்திக் ஜானகியை கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஜானகி கார்த்திகை பார்த்து, மாப்பிள்ள நீங்க இங்க என்ன பண்றீங்க? கார்த்திக் கேக்குறாரு, அத்தை நீங்க இங்க என்ன பண்றீங்க? எதுக்கு நீங்க இங்க வேலைக்கு வந்தீங்க? இங்க இந்த ஊர்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள அந்த ஊர்லயே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மாப்பிள்ள. ஒரே தீபாவோட ஞாபகமாவே இருந்துச்சு. அதனாலதான் மாப்பிள்ள நான் வந்து இங்க வந்தேன். இது கேட்ட தவிர கார்த்திக் சொல்றாரு, அத்தை ஒரு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள எல்லாத்துக்குமே உங்க உதவியவே தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தோம். சோ இதுக்கு மேலேயே உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நானும் மைதிலியும் சேர்ந்து இந்த ஊருக்கு வந்தோம். என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சரி இப்ப மைதிலி எங்க இருக்காங்க? ஜானகி சொல்றாங்க, மைதிலி நாங்க ஒரு ரூம் வந்துட்டு வாடகைக்கு எடுத்திருக்கோம் மாப்பிள்ள, அங்கதான் வந்து தங்கி இருக்கோம். அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, அத்தை என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? அதுக்கு ஜானகி சொல்றாங்க, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, எனக்கு வீட்லயே இருந்து எல்லா தீபாவோட ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. என்னால அவளை கொஞ்சம் கூட மறக்கவே முடியல. அதனாலதான் மாப்பிள்ள நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்ப இப்படி வேற வந்து வெயில்ல ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்?
நீங்க வீட்டுக்கு போங்கட்ட. மயில் வாகனம் இதையெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக்கிட்ட, கார்த்திக், அப்போ இவங்கதான் தீபாவோட அம்மாவா? கார்த்திக் சொல்றாரு ஆமா அப்படின்னு. மயில் வாகனம் கார்த்திகை பார்த்துட்டு சரி வாங்க இவங்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு நேரா மைதிலி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு கார் நிக்குது. மைதிலி நினைக்கிறாங்க ஏது இது கார் நிக்குது அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம கார்த்திக் வரதை பார்த்துட்டு மைதிலிக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பக்கத்து ஷாக்கும் கூட. அப்ப நம்ம கார்த்திக் எங்க இருந்து வராரு, வந்துட்டு மைதிலியை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மைதிலி சொல்றாங்க மாப்பிள்ள நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள்ள. ஆளே அடையாளமே தெரியாம மாறி போயிட்டீங்க. வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க போர்ட்ல பார்த்துட்டு உங்களை இப்படி பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு இல்ல நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். மைதிலி கேக்குறாங்க சரிங்க மாப்பிள்ள, நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா மாப்பிள்ள? கார்த்திக் சொல்றாரு அதெல்லாம் இல்ல, நீங்க மட்டும் சேஃப்டியா இருந்துக்கோங்க. இது கேட்டதோட மைதிலியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம மயில்வாகனம் சொல்றாரு இது மாதிரி மாப்பிள்ள ஒரு 2 குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதோட ஜானகி கேக்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப கார்த்திக் நடந்தது எல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட மைதிலி சொல்றாங்க மாப்பிள்ள ஒரு வழியா உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் தினம் தினம் நாங்க 2 பேருமே கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு மாப்பிள்ள. எப்படியாவது அந்த வாழ்க்கைய நீங்க தக்க வச்சுக்கணும், அதுக்கு நாங்க என்ன உதவி வேணும்னாலும் பண்றோம் அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு சரி நம்ம ரொம்ப நேரம் இங்க இருந்தா நம்ம ஊருக்குள்ள நமக்கு எதிரிகள் அதிகம், இதனால இவங்களுக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, போகலாம். இது கேட்டதோட கார்த்திக் நேரா மைதிலிய பார்த்து சரி உங்க 2 பேருக்கும் என்ன உதவி வேணும்னாலும் என்னை இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நான் போறேன் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மைதிலி சொல்றாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, இது மாதிரி அன்னைக்கு ஒரு பொண்ணு ரேவதினு ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்கதான் உங்களோட ஒய்ஃபா? கார்த்திக் சொல்றாரு ஆமா அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க நல்ல வேலை உங்களோட கல்யாண போட்டோவை ரேவதி கிட்ட காட்ட போனேன், நல்ல வேலை ரேவதி அந்த போட்டோவை பார்க்கல. இது கேட்டதோட கார்த்திகும் சரி சரி இதுக்கப்புறம் நான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன். சோ அது வரைக்கும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இது கேட்டதோட மைதிலியும் சரிங்க மாப்பிள்ள நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வராரு. அதுக்கப்புறமா நம்ம மயில்வாகனம் சொல்றாரு மாப்பிள்ள இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, பாவம் இவங்களோட பொண்ணு தீபா இறந்ததை நினைச்சு இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்க, கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்ல வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்தத அந்த முட்டுப்பாண்டி இருக்காருல்ல அவர் பாத்துறாரு. இவன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரான்? அப்ப இவனுக்கும் இந்த பொம்பளைங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இவனை பழி வாங்கணும்னா இந்த வீட்டுல உள்ள பொம்பளைங்களை நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணா இவனை பழி வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த முத்துவேல் நினைக்கிறான். அப்புறமா கார்த்திக் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க மாப்பிள்ள எங்க போயிருந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செங்கல் சூளைக்கு வந்திருந்தேன், அங்க ஏதோ ஒரு லேடி மயக்க போட்டு விழுந்துட்டாங்களாம், சோ அதனால பாக்குறதுக்கு வந்தேன், அவங்கள கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? கார்த்திக் சொல்றாரு ஆமாட்ட அவங்கள கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போனேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? கார்த்திக் சொல்றாரு இப்ப பரவாயில்லத்த அவங்க நல்லாதான் இருக்காங்க, அவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்தேன், உங்களுக்கு ஓகேனா வேலைக்கு வாங்க இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க அவங்கள பார்த்தா முன்ன பின்ன எங்கேயுமே வேலை பார்க்காத ஆள் மாதிரிதான் இருந்துச்சு, எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு, என்ன பண்றது, வேலை நம்ம போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா. சரி ஓகே பரவாயில்ல, வேற ஏதாவது அவங்களுக்கு உதவி வேணும்னா செஞ்சு கொடுங்க மாப்பிள்ள. இதை கேட்டதோட கார்த்தியும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் வந்துட்டு ரூமுக்கு போறாரு. அப்ப ரேவதி நேரா கார்த்திகிட்ட போயிட்டு இங்க பாருங்க, ஒருவேளை அவங்களால வேலை பார்க்க முடியல அப்படின்னாலும் பாவம் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அதனால அவங்களுக்கு கொஞ்சோண்டு நம்ம காசு கொடுப்போம், அவங்க பொண்ணு பாவம் இறந்துட்டாங்களாம், சோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் சரியா? இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க இன்னமும் அவங்கள பார்க்க இது எனக்கு தூரத்து சொந்த மாதிரியே இருக்கு. கார்த்தியும் சரி இனிமே அவங்கள எல்லாம் போய் பார்க்காத. ரேவதி கேக்குறாங்க நான் ஏன் போய் பார்க்க கூடாது, அவங்க ரொம்ப நல்லவங்க தான், நான் போய் பாக்குறதுல இந்த வித தப்பு இல்ல,
கார்த்திக் சொல்றாரு, இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்கள போய் பாக்குறதுனால பிரச்சனை ஆகும். அதுக்குதான் சொல்றேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்கள பார்த்தா பிரச்சனை கொடுக்கறவங்க மாதிரி தெரியல, நல்லவங்க மாதிரிதான் தெரியுறாங்க. நீ ஏன் இப்படி எல்லாரையுமே எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, நான் ஒன்னும் சந்தேகம்லாம் படல. சேஃப்டியா இருக்கிறது நல்லது தானே, அதுக்கு தான் சொன்னேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி சரி, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரேவதிக்கு வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது. இதனால ரேவதி என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் அந்த அம்மாவை பாக்குறதுக்காக ஜானகி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஜானகி பாக்குறாங்க. ஜானகி ரேவதியை பார்த்ததோட வாமா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி நேரா வீட்டுக்குள்ள போனதோட மைதிலி வந்துட்டு கார்த்தியோட போட்டோ எல்லாம் இருக்குல்ல, எடுத்து ஒளிச்சிடுறாங்க. ஏன்னா ரேவதி பார்த்தா பிரச்சனையாகும் அப்படிங்கறதுக்காக எடுத்து ஒளிச்சிடுறாங்க. அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, இது மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் போட்டோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை காமிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க காமிக்கவே இல்லை, என்னாச்சு? அதுக்கு மைதிலி சொல்றாங்க, இல்லம்மா, இந்த போட்டோ நான் வச்சிருந்தேன், நான் ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அது எங்க இருக்குன்னு தெரியல. இது கேட்டதோட ரேவதியும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான் நான் வந்தேன். இது கேட்டதோட ஜானகியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மைதிலி நினைக்கிறாங்க, ரேவதி இங்க அடிக்கடி வந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, சரி நான் கிளம்புறேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன், சரி கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. போனதோட நம்ம மைதிலி நேரா ஜானகிட்ட, இந்த பொண்ணு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கார்த்திக் மாப்பிள்ள தான் நம்ம தீபாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிரும், இதனால பிரச்சனை ஆகும், இப்ப என்ன பண்றது? ஜானகி சொல்றாங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம எந்த விதத்திலையும் இடையூறா இருக்கவே கூடாது, அதனால நம்ம இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது கேட்டதோட நம்ம ரேவதியும் நம்ம மைதிலியும், ஆமா, நம்ம இருந்தா நம்ம மாப்பிள்ளைக்கு தான் பிரச்சனை, சோ நம்ம இந்த ஊரை விட்டு போறது நல்லது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறமா நம்ம பரமேஸ்வரி காமிக்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட கார்த்திக் உண்மையை சொல்ல போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதோட கொஞ்சம் பதட்டத்திலே இருக்காங்க. கார்த்திக் உண்மையை சொன்னாருன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாகும், இதனால சாமுண்டீஸ்வரி காலத்துக்கும் மன்னிக்கவே மாட்டா அப்படிங்கிற ஒரு பயமும் நம்ம பரமேஸ்வரிக்கு இருக்கு. கார்த்திக் இந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே எப்படி சமாளிச்சு வரப்போறாரு? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே கார்த்திக் யார் அப்படிங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருமா? இந்த சூழ்நிலையை கார்த்திக் எப்படி சமாளிக்க போறாரு? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.